ஹாய் ஹலோ வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாக் பற்றி நம்ம பேச போகிறோன்னா அது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இப்போ ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா இருக்கா அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் செக் பண்ணிக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எது மாதிரியான ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு மார்க்கெட் கேப் 55,000 ஆல்மோஸ்ட் 56,000 க்ரோஸ் இருக்குது. கரண்ட் வேல்யூ வந்துட்டு 74.8, புக் வேல்யூ வந்து 45. அப்படின்னா 1 to டபுளோட இன்னும் கம்மியாக இருக்குது. அப்புறமா ஸ்டாக் பி ரேஷியோ பார்த்தா 19. இது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு பேங்க், இது பேங்கிங் செக்டரில் வருது. அது இல்லாமல் டிராஸ்டிக்கலி இது குவார்டர் ஆன் குவார்டர் இது ப்ராஃபிட் கொடுக்குறது. அது இல்லாமல் இது வந்துட்டு டிவிடெண்ட்டு இது ஒன்று ப்ராப்ளம்னா இது டிவிடெண்ட் கொடுக்க மாட்டேது, அவ்வளோதான். இது ஒரு ஒரு ட்ராபேக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். பட் ஃபார் ஷேர் வேல்யூஷன் பார்த்தா இந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் குவார்டர்லி பார்த்தா இயர் ஆன் இயர் குவார்டர்லி, அப்புறமா இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். இங்கே குவார்டர்லி அண்ட் இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் நல்ல ப்ராஃபிட்டு தான் கொடுக்குது. ஓகே, அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம டெக்னிக்கலில் பார்க்குறதுனா ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் லாங் டர்ம்லேருந்து பார்க்கலாம். ஓகே, லாங் டர்ம்லேருந்து பார்க்குறதுனா இது வந்து அப் சைடு போய் இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. அதுவும் எந்த லெவலில் வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம இப்போ இந்த லெவல் ஹை லெவல் இருக்குல்ல, இந்த ஹை லெவலில் இது ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்க்கலாம். இது ஒய் இந்த ஒரு சப்போர்ட் வந்துட்டு எதுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ரேஞ்சில் பார்க்கலாம். இது பாருங்கள், இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபுல் லாங் வரலும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்சைட் போயிருக்கு, ரைட். அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து சேம் லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து, இது எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டில் எக்ஸாக்ட்லி சேம் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப் சைட் போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ஷன் வந்து மறுபடியும் சப்போர்ட் அதே லெவலில் சப்போர்ட் எடுத்து இப்போது ஃபர்தர் இந்த ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் மோடில் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று இமிடியேட்டாக என்ட்ரி எடுக்கலாம். அது இல்லாமல்னா இது ஒரு லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் க்ராஸ் பண்ணிட்டு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இதில் வந்து. ஓகே, அது இல்லாமல் நம்ம ஃபிபனாச்சியில் பார்த்தா இந்த லெவல் வந்துட்டு 0.38 சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஓகே, ஃபர்தர் இது வரலும் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா இமிடியேட்டாக வாங்கலாம். ஃபர்தர் அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு குட் லோ லெவலில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மறுபடியும் சேம் லெவலில் வந்திருக்கு. இங்கே பார்க்கலாம், இங்கெல்லாம் யார் யார் பை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்துட்டு என்ட்ரி எடுக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபர்தர் போனால் ஃபர்தர் அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த லெவலில் கூட தாட்டி கூட போகிற அதிகமாக சான்சஸ் இருக்குன்னு. இது ஃப்ரெஷ் என்ட்ரி யாருன்னா எடுக்கலான்னா இது லோ ரிஸ்கில் ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு நல்ல ஸ்டாக். ஃபண்டமெண்டலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறமா டெக்னிக்கலும் நீங்கள் பார்த்தா ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபர்தர் இது பிரேக் அவுட் ஆனால் ஃபர்தர் ராக்கெட் மாதிரி மூவ் ஆகலாம். இங்கே மூவ் ஆகிருக்கு இல்லையா, இது மாதிரி ராக்கெட் மாதிரி மூவ் ஆகலாம். இல்லைன்னா மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப் சைட் போகலாம். ஓகே, அது இல்லாமல் வால்யூம் கூட பார்க்கலாம். வால்யூம் ஓகே, வால்யூம் பார்த்தாலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகிக்கின்னு இருக்குது. இங்கே பார்க்கலாம், இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே ட்ராஸ்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகிக்கின்னு தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா வால்யூம் அதிகமாக தான் ஆகிருக்கு. ரீசன் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், வால்யூம் வந்துட்டு
ரெட்டு க்ரீன் பார்க்காதீங்க. ரெட்டு இம்பார்ட்டண்ட் இல்லை, இம்பார்ட்டண்ட் லெவல் பிரேக் பண்ணால் ஃபர்தர் கீழே போகிற சான்சஸ் இருக்குது வித் வால்யூமில். பட் இது அப்சைடு மூவ் ஆகிறதுனால இது அப்சைட் போகிற சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் ஆகும். இது இம்பார்ட்டண்ட் லெவலில் பிரேக் பண்ணால் டெஃபினெட்லி இது ஃபர்தர் அப்சைட் மூவ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறம் ஃபிபனாச்சி வந்துட்டு 0.38க்கு சப்போர்ட் இருக்குது. ஃபிபனாச்சி பற்றி தெரிலன்னா ஃபிபனாச்சி பற்றி ஒரு வீடியோ போடுறேன் செப்பரேட்டாக. இப்போ வந்துட்டு இந்த ஐடிஎஃப்சி வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்துட்டு எஜுகேஷன் பர்பஸுக்கோசரம் மட்டும்தான் சொல்கிறேன். இது லோ ரிஸ்க், எப்படி லோ ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது இது இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் இது. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் டாக்கில் பற்றி பேசும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ மோஸ்ட்லி இது யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.